தனியா உட்காந்துக்க. உன்னை ஒதுக்குறாங்களா, நீ ஒதுங்க. உன்னை ஒதுக்குற காரியம் ஒரு நாள் உன்னை மட்டும் காப்பாத்தும். அதுதான் கர்த்தர் உனக்கு வச்ச பெரிய கிருபை. ஏன் கர்த்தர் ஒதுக்குறாரு? நீ வாசலுக்கு ஏன் வந்துடுற? ஒரு நாள் உள்ளே அழிவு வரும். வாசல்ல இருக்கிற உன்னை மாத்திரம் ஆண்டவர் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பல நேரத்தில் கர்த்தர் செப்பரேட் பண்ண சொல்றார். அந்த செப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும், உங்களுடைய ஊழிய பாதையா இருக்கட்டும், உங்களை நிறைய பேர் பாவம் செய்யறவனோட நீ சேரக்கூடாது. சேரக்கூடாதுன்னா அவனை பார்க்கவே கூடாது, பேசவே கூடாது. இல்ல, தேவையான விஷயத்துக்கு போகணும், வந்துடணும். தேவை முடிஞ்ச உடனே வந்துடணும். வந்துட்டு மத்த நேரத்துல போய் உட்காந்து அவங்களோட உட்காந்து அரட்டை அடிக்கிறது, எல்லா வேலையும் பண்றது. அப்புறம் அவன் பண்ற ஜோக்கல நம்மளும் ரெண்டு சேர்ந்துக்கிறது. நம்ம அங்க பேச மாட்டோம், அதை கொண்டு வந்து நம்ம இங்க பேசுவோம். நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா அவங்க ஒரு ஜோக் சொன்னாங்களா, அப்படி வந்து எங்க சொல்லிட்டு இருப்பான்? வீட்டுல சொல்லுவாங்க, சர்ச்சில் சொல்லுவான். பிசாசு பார்த்தான், அவனை விட இவன் தான்டா நம்மாலு. ஏன்? அவனாவது வெறும் பாவிகள் மத்தியில பேசினவன், இவன் வெறும் பரிசுத்தவான்கள் மத்தியிலே நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஏன் என்னால ஜெயிக்க முடியல? நீ நடுவுல போய் உட்காந்துக்கிற. கொஞ்சம் உன்னை செப்பரேட் பண்ணு. அந்த செப்பரேட் பண்ணும்போது நீ சில காரியங்களை உலக பிரகாரமா இழக்கத்தான் நேரிடும். சில மாம்ச சந்தோஷங்களை இழக்க வேண்டி வரும். நீ அதை இழந்து பாருங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை மாத்திரம் உயர்த்துறதை நீங்கள் காண்பீர்கள். Download ShareChat.